ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல இன்ஸ்டாலேஷன் வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கிறோம், கேலிபிரேஷன் வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கிறோம். பட் இந்த இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் போட்டிருக்கிறோம், 5.1 சேனல் போட்டிருக்கிறோம். இந்த Auro3d பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ யூடியூப் சேனல் இருக்கிறதுனால அது என்னால நான் போட முடியுது. யூடியூப் சேனல் இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய Auro3d பண்ணியிருக்கோம், பட் வீடியோ எங்களால போஸ்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம யூடியூப் சேனல் வழியா Auro3d போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய என்கொயரிஸ் வருது. ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, நான் எப்படி லே அவுட் போடணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. கேட்கற எல்லாருக்குமே நம்ம கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்துட்டுன்னா ஒரு Auro3d இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்துட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த கஸ்டமரை பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 யூடியூப் சேனல்ல போயிட்டு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாதனால நம்ம கிட்ட வந்தாரு. ஸோ நம்ம கிட்ட ஆரம்பத்துல வரும்போது ஒரு டவுட்லேயே தான் வந்தாரு, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம தான் வந்தாரு. ஸோ ஆஃப்டர் நம்ம டிஸ்கஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு நம்ம டிஸ்கஷன் கொடுத்துட்டு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நம்ம சஜஷன் கொடுத்ததுனால நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரு. இவருக்கு பார்த்துட்டீங்கன்னா 11.1ல Auro3d செட்டப் நம்ம போட்டு கொடுத்துருக்கிறோம். ஸோ ஏவிரிசர் பார்த்துட்டீங்கன்னா டெனான்ல 6700H பிராண்ட் நியூவா கொடுத்துருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எல்டாக்ஸ், மோனோப்ரைஸ் இது ரெண்டுமே நம்ம சப்ளை பண்ணி இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் எல்லாமே நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். இந்த Auro3d பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ டால்பி அட்மாஸுக்கு கோடாக் இருக்கு, 5.1க்கு கோடாக் இருக்கு, Auro3dக்கு கோடாக் இல்ல, நான் இது எப்படி Auro3d லேஅவுட் போறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. எங்க சைடு பார்த்துட்டீங்கன்னா Auro3d கண்டென்ட் நிறையவே அவைலபிளா இருக்கு. எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு பார்த்துட்டீங்கன்னா நாங்க என்ன சஜஷன் கொடுத்துருவோம். ஸோ நம்ம கிட்ட இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டீங்கனாலும் Auro3d எப்படி யூஸ் பண்ணணும், என்ன கண்டென்ட் இருக்கு, நம்ம கிட்ட எந்த விதமான கண்டென்ட் இருக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அந்த கண்டென்ட் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் என்னால வாடகை வீட்டில் தான் இருக்கேன், சொந்த வீட்டில் இருந்தாலும் என்னால Auro3d போட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வாடகை வீட்டில் இருந்தாலுமே நீங்க Auro3d லேஅவுட் கண்டிப்பா போட்டு கேட்க முடியும். ஒரு அட்மாஸுக்கு எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் கொடுக்குறீங்களோ அதை தாண்டி Auro3dக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அட்மாஸை விட Auro3d நல்ல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா Auro3d பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மழை பெய்யுது அப்படின்னா என்டையர் ரூம்ல இருந்து மழை பெய்யுற உங்களுக்கு ஃபீலை கொடுக்கும். பட் அட்மாஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ஹைட் ஸ்பீக்கர்ல இருந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங்கை மட்டும்தான் கொடுக்குமே தவிர என்டையர் ரூம்ல இருந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு உருவாக்காது. இந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு மழை பெய்யுற சவுண்ட் வரதுக்கும் என்டையர் ரூம்ல இருந்து மழை பெய்யுற சவுண்ட் கேட்கறதுக்கும் எந்த அளவு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு அட்மாஸுக்கும் Auro3dக்கும் அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு Auro3d இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கஸ்டமர் பிளேஸ்ல தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்க ஏற்கனவே இந்த செட்டப் என்ன இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா 9.1 செட்டப் தான் இருக்கு. அந்த 9.1 செட்டப்புக்கு அட்மாஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம தான் கஸ்டமருக்கு லே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இங்க வந்துட்டு ரிசீவர் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஒரு Auro3d செட்டப் 11.1க்கு Auro3d செட்டப் நம்ம பண்ண போறோம். ஸோ வாங்க இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்க்கலாம்.
ஸோ கஸ்டமர் வீட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பீக்கர் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம எலிவேஷன் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எல்டாக்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேக்ல பார்த்தீங்கன்னா டாப் சரௌண்டுக்கு நம்ம மோனோப்ரைஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் கேபிள் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே ஒரு நான் பிராண்டட் தான் கஸ்டமர் வச்சிருந்தாரு. ஸோ அந்த நான் பிராண்டு கேபிள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணோம்னா பிராண்டட் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு லே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கேசிங் பட்டி ஏற்கனவே இந்த கேசிங் பட்டி மூலியமா லே பண்ணிட்டு எங்க அடிஷனலாக தேவையோ அங்கே மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம். கேபிளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்கிட்ட நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம் பிராண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிராண்டட் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட்ல பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஒரு எலிவேஷன் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணதுனால அங்கேயுமே வந்து கேசிங் பட்டியை போட்டு லே பண்ண நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாமே நம்ம பிராண்டட்ல இம்ப்ரெஷன் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக லே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த பனானா ஃபிளக்கை பற்றி கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பனானா ஃபிளக் போடுறதுல என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பனானா ஃபிளக் யூஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னதுனால பனானா ஃபிளக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பனானா ஃபிளக் போடுறதுனால கனெக்டிவிட்டி இஷ்யூல பார்த்துட்டீங்கன்னா எந்த விதமான இஷ்யூ வராது. ஸோ ஒரு லூஸ் கனெக்ஷனோ ஒரு ஹீட் இஷ்யூனோ எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் நார்மலாக ஒயர் டேரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது 2 months ஒன்ஸ்ல நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கணும். பட் பனானா ஃபிளக் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கேபிளுமே வந்து நம்ம வந்து இம்ப்ரெஷனில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டீங்கன்னா டெனான்ல X6700 அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேபிளை பொறுத்த வரைக்கும் HDMI கேபிள், சப்வூஃபர் கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேபிள் எல்லாமே முழுக்க பிராண்டட்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேபிள் எல்லாமே ஒரு ப்ரீமியம் பிராண்டட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலிபிரேஷன் டியூனிங். ஒரு ப்ராடக்ட் எந்த அளவு நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேலிபிரேஷன் டியூனிங் இம்பார்ட்டன்ட் இருக்கணும். ஸோ அதில் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆடிசி வந்து நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மேனுவல் அடுத்து சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் லேப்டாப் தேவைப்படணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ மைக் இந்த மாதிரி பிராண்டில் யூஸ் பண்ணக்கூடிய மைக் தேவைப்படும். ஸோ அடுத்தது கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் மூலியமா கேலிபிரேஷன் பண்ணதுனால அந்த அக்யூரசி நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அந்த ரூமுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து ஈக்குவலாக கொண்டு வர முடியும். கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கோ மற்றதுக்கோ கிடையாதுங்க, அந்த ரூமுக்கு தான் கேலிபிரேஷனே தவிர. ஸோ கேலிபிரேஷன் அந்த ரூம்ல உட்காந்து தான் நம்ம பண்ண முடியும். லே அவுட்டும் இது ஒரு Auro3d லே அவுட் பண்ணதுனால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி ரூம்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ரூம்ல எந்த மாதிரியான டிபி எடுக்குது, அங்க எவ்வளவு டிபி வைக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக நம்ம இன்ஸ்டாலேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். கேலிபிரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ லே அவுட் நம்ம பார்க்கும்போது டோட்டலாக 11.1 செட்டப் தான் நம்ம போட்டிருக்கோம். Auro3d செட்டப் தான் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை பார்த்துட்டீங்கன்னா ஒரு 9.1 செட்டப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு சஜஷன் கொடுத்ததுனால Auro3dக்கு கன்வெர்ட் ஆகி நம்ம ஸ்பீக்கர்ஸ் லே அவுட் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஃப்ளோரிங்ல 3 ஸ்பீக்கர்ஸும் மேலே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டவர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு சென்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ மேலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஹைட், அதாவது ஃப்ரண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ரைட்டு 2 ஃப்ரண்ட் ஹைட் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஹைட் சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்துட்டீங்கன்னா இங்க ஒரு உங்களுக்கு சென்டர் உங்களுக்கு ஒன்று வந்துடும். இதை கம்பேர் பண்ணி மேலே ஒரு சென்டர் உங்களுக்கு வந்துடும். இந்த சென்டர் பார்த்துட்டீங்கன்னா Auro3d லேஅவுட்ல உங்களுக்கு 11.1ல மட்டும் தான் வரும். 10.1ல இந்த ஹைட் சென்டர் உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஓவராலா ஃப்ரண்ட்ல நீங்க பார்க்கும்போது ஒரு சப்வூஃபர் டோட்டலா 6 ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ வாங்க பேக் சைடு போய் பார்க்கலாம். ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா பேக் சைடில் 4 சரௌண்டு ஒரு டாப் சரௌண்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சரௌண்டு லெஃப்ட்டும், ரைட் சைடை பார்த்துட்டீங்கன்னா சரௌண்ட் ரைட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைட் சேனலை பொறுத்த வரைக்கும் சரௌண்ட் ரைட்டை பார்த்துட்டீங்கன்னா சரௌண்ட் ஹைட்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா சரௌண்ட் ஹைட் லெஃப்ட் நம்ம மேல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். டோட்டலா 2 பேர் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். டாப் சரௌண்ட் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ 8 இன்ச்சஸ்ல ஒரு மோனோ பிரைஸ்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். ஓவராலா ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் 5.1க்கு ஹீகோ பிராண்ட்ல விக்டா பிரைம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். இது கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி ஏற்கனவே வச்சிருந்தாரு. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் போஸ்டன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை சேனலுக்கு எல்டாக்ஸ்ல 2 பேர் நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் கார்டன் சொல்லுவாங்க டாப் சரௌண்ட். அதுக்கு மோனோ பிரைஸ்ல 8 இன்ச்சஸ்ல ஒரு சீலிங் ஸ்பீக்கர்ஸ், இன்சீலிங் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃப்ரண்ட்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பாத்துட்டீங்கன்னா மோனோ பிரைஸ்ல நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த 2 ஸ்பீக்கர்ஸுமே நம்ம கேபினட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த 2 ஸ்பீக்கர்ஸுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேபினட் எதுவுமே வராது. நம்ம வால்யூமீட்டர் கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லா நம்ம ஒர்க்க முடிச்சிட்டோம். ஸோ ஓவராலா இந்த ஒரு செட்டப் வைக்கும் போது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ வாங்க டெமோ வீடியோ பார்க்கலாம். Look, see over here. Look at it now. Get him here, Heco. ஸோ ப்ராடக்டோட டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டெனான்ல 6700H அப்படிங்கிற மாடல் தான். 11.2 சேனல் Auro3d டால்பி அட்மாஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்கும். எல்லா ஃபார்மேட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம் கேட்டகரி ஏவி ரிசீவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மேட் இன் ஜப்பான் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா நம்ம 10.1 11 சேனல் இந்த மாதிரி நம்ம Auro3d யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமருக்கு 11 சேனல்ல Auro3d போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூன் ஹோமேட்டிக்ஸ் மீடியா பிளேயர், இதுவும் நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளஸ் ஆடிஸ் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஹீகோல 5.0 பிரைம் அப்படிங்கிற மாடல் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தாரு. விக்டா பிரைம்னு சொல்லுவாங்க. இது கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அதுவே நம்ம வந்து ஒரு 5.0க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா பாஸ்டன் அக்கோஸ்டிக்ல 10 இன்ச்சஸ்ல ஒரு சப்வூஃபர் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சேஞ்ச் பண்ண சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அடுத்த பட்ஜெட்ல சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஹைட் ஸ்பீக்கர்ஸ். ஹைட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஹைட்டு, ஹைட் சென்டர் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்டாக்ஸ்ல டால்பி அட்மாஸ் சர்டிஃபைட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைட் சென்டருக்கு பார்த்துட்டீங்கன்னா மோனோ பிரைஸ்ல ஆல்பா சீரீஸ்ல இன்வால்வ் ஸ்பீக்கர் நம்ம பாக்ஸ் செஞ்சு போட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சரௌண்ட் ரெண்டுமே ஈக்குவல் அங்கே கஸ்டமர் வச்சு யூஸ் பண்ணிட்டோம். சரௌண்ட் ஹைட்டு பார்த்துட்டீங்கன்னா சேம் எல்டாக்ஸ் பிராண்ட்ல மானிட்டர் சீரீஸ்ல அட்மாஸ் சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ் இதுதான் வந்து நம்ம ஹைட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸுங்க. ஸோ பார்க்கறதுக்கு காம்பாக்டா சின்னதாக இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா டாப் சரௌண்ட். டாப் சரௌண்ட் பார்த்துட்டீங்கன்னா மோனோ பிரைஸ்ல ஆல்பா சீரீஸ்ல ஆங்கிள்டு ஸ்பீக்கர்ஸ், அதாவது 8 இன்ச்சஸ்ல ஆங்கிள்டு ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம பாக்ஸ் செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் இங்க வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலா ஒரு 11.1 Auro3d செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அட்மாஸுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபைனலா இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துட்டீங்க, டெமோ வீடியோ பார்த்துட்டீங்க. கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு ஃபீல் பண்ணாரு. ஸோ நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு ஆஃப்டர் 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் கூட நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, நீங்க சொன்னது இப்பதான் எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்மள்ட்ட சஜஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒரு அட்மாஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க, அடுத்த லெவல் என்ன போலாம்னு என்னன்னு பார்க்கும்போது Auro3d டெஃபினட்டா போகலாம்.
Auro3d லேஅவுட்ல ஒரு 5.1 கேட்டீங்கனாலும் பெட்டராவே இருக்கும். ஒரு அட்வான்ஸ் கண்டென்ட் கேட்டீங்கனாலும் ரொம்பவே பெட்டராவே இருக்கும். Auro3d கண்டென்ட் கேட்கும்போது இன்னும் பெட்டராவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வகையில நான் சொன்ன மாதிரி Auro3d கண்டென்ட் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், என்ன கண்டென்ட் நாங்க கொடுப்போம்னு நாங்க சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு Auro3d லேஅவுட் தேவைப்படுதுன்னா நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 5.1 டால்பி அட்மாஸ் எல்லா விதமான லேஅவுட்லயும் போட்டு கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து பாத்துட்டீங்கன்னா கேலிபிரேஷன் டியூனிங். ஒரு ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நம்ம சூஸ் பண்ணி வாங்குறோமோ அந்த அளவுக்கு கேலிபிரேஷன் டியூனிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்க பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். நான் ப்ராடக்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கிடுவேன். பட் இந்த அக்சசரிஸ் கேலிபிரேஷன் வரும்போது நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராடக்ட் தான் நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. பட் கரெக்டான அக்சசரிஸ் யூஸ் பண்ணி கரெக்டான கேலிபிரேஷன் டியூனிங் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களால எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி இல்லை நான் ப்ராடக்ட் நீங்க வெளியில வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம சைட்ல கேலிபிரேஷன் டியூனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாம Avreceivers, ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன்ஸ், ரூம் அக்வாஸ்டிக் இதுல எல்லா விதமான கேட்டகரி நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டையுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்க வெளியில ப்ராடக்ட்டை வாங்கினாலுமே நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ கேலிபிரேஷன் டியூனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு இன்ஸ்டாலேஷனோட வீடியோல சந்திப்போம். பாய்.